ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கொத்தமல்லி தக்காளி சேர்த்து சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் நான் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு 7-8 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் இப்படி எண்ணெயில் சேர்க்கும் போது உங்களுக்கு ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும், சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஒரு 7-8 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு வரமிளகா கறிக்கிறாமல் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. வரமிளகா நல்லா வறுத்தாச்சு. இப்போ நான் ஒரு 5 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த சட்னிக்கு நீங்கள் வெங்காயம் ரொம்ப சேர்க்கக்கூடாது, அளவாக தான் சேர்க்கணும். நமக்கு தக்காளி அதிகமாகவும் வெங்காயம் கம்மியாகவும் தான் இருக்கணும். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நீங்கள் இந்த டயத்தில் சேர்க்குறதுனால உங்களுக்கு நல்லா ஈஸியாக சீக்கிரமாக வதங்கி வந்துடும், அதுக்காக தான். உப்பு சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸுக்கு நல்லா வேக விட்டுருங்க. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அதுலேயே லைட்டாக தண்ணி விட்டு வந்திருக்கும். இதுலேயே நம்ம நல்லா வேக வைக்கணும். தக்காளி வெங்காயமும் உங்களுக்கு நல்லா வெந்து வரணும், அப்போ தான் இந்த சட்னி நல்லாயிருக்கும். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் மறுபடியும் மூடி போட்டு 2 மினிட்ஸுக்கு வேக வச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் 2 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு அதில் இருக்க தண்ணி எல்லாமே குறைஞ்சி வெங்காயம் தக்காளி நல்லாவே வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் நான் 1 கத்து மல்லி இலையை வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த சட்னி பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க, அந்தளவுக்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். மல்லி இலையை சேர்த்துட்டு நீங்கள் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, லைட்டாக அந்த மல்லி இலை சுருங்கி வர அளவுக்கு வதங்கினா போதும். ஒரு 1 or 2 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு நல்லா மல்லி இலை வதங்கி வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா வெங்காயம் தக்காளியே உங்களுக்கு நல்லா அரைப்பட்டு வந்துடும். இப்போ சட்னி அரைச்சாச்சு, நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியை அது கூட சேர்த்துடலாம். சட்னி சேர்த்துட்டு நீங்கள் கொதிக்கலாம் விட வேண்டாம், லைட்டாக மிக்ஸ் பண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணால் போதும். இந்த சட்னி இட்லி தோசை சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். 4 இட்லி சாப்பிடுறவங்க கூட நீங்கள் இந்த சட்னி செஞ்சு கொடுக்கும்போது கூட 2 இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வீட்டில் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.